ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேடிஓ கிளாஸ். சரிங்களா, டிஎன்பிஎஸ்சி 2026 ஜேடிஓ எக்ஸாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய கிளாஸ் எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஆல்ரெடி வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு டெஸ்ட் பேட்ச், டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரிங்களா, ஸோ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுலேயும் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஓகேங்களா, எஸ், ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஆஃப் ஆர்சிசி ஸ்டீல் ப்ளஸ் ப்ரீஸ் டெஸ்ட் காங்கிரீட், இன்னோட வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஆஃப் ஆர்சிசி ப்ரீஸ் டெஸ்ட் காங்கிரீட் முடிய போகுது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கிளாஸ் வந்து முடிஞ்சது. ஓகேங்களா, அப்போது இன்னோட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, எஸ், யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாமும் நீங்கள் எழுதலாம். சரிங்களா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 2 டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா, எஸ். இப்போ ஜேடிஓ கிளாஸ் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ், அப்போது ஜேடிஓ கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா அந்த ஏஇ ப்ளஸ் ஜேடிஓ. சரிங்களா, அந்த ஏஇ ப்ளஸ் ஜேடிஓ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா யார் பிஇயில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எலிஜிபிள். சரிங்களா, பிஇ யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து எலிஜிபிள். பட் இந்த டிப்ளமோ கேண்டிடேட் மட்டும்தான் இந்த ஜேடிஓக்கு செப்பரேட்டாக எலிஜிபிள் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிடில் ஆஃப், சரிங்களா, மிட் ஆஃப் மார்ச்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிளான் இருக்குது. ஸோ அப்போ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே, ஓகேங்களா, ஒரு 3 மந்த் நம்ம கிளாஸ் போகும்பா. கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட். ஓகேங்களா, கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் நோட் பண்ணிக்கோங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் ரெண்டுமே போகும். ஓகேங்களா, எஸ். அப்புறம் ஃபுல் டெஸ்ட். இப்போ நீங்கள் இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிளாஸ் எடுப்போம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, அதுக்கு ஒரு பேசிக் வீடியோ போட்டோம், ட்ரெஸ் அனாலிசிஸ் வீடியோ நம்ம போட்டோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் நோட்ஸும் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா, பிடிஎஃப் நோட்ஸ் நம்ம என்ன வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோமோ அந்த பிடிஎஃப் நோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா, பேசிக் இதுதான். அதாவது நீங்கள் லாஸ்ட் இயர்லையும் பார்த்துருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கும் சரி ஜேடிஓக்கும் சரி பார்ட் 1 வீடியோ போட்டிருப்போம், பார்ட் 2 வீடியோ போட்டிருப்போம். அதில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 170 ப்ளஸ் கொஷின். டிஎன்பிஎஸ்சி ஏயில் வந்து பார்த்திங்கன்னா 168 கொஷின் வந்திருந்தது. சரிங்களா, ஜேடிஓவில் வந்து பார்த்திங்கன்னா 170 கொஷின் வந்தது. இதுவும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சரிங்களா, சேம் அதே கான்செப்டில் மறுபடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமை எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணுறது இன் டெக்னிக்கல் சைடு மட்டும்தான். ஜிஎஸ் நீங்கள் தான் படிச்சுக்கணும். சரிங்களா, எஸ். அப்போது டெக்னிக்கலுக்கு நீங்கள் இதை மட்டும் பார்த்தா போதும்பா, நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170 சாலிடாக எடுத்துடலாம்ப்பா. சரிங்களா, 160 to 170 வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக நீங்கள் வந்து அதே கொஷின் வரும். சரிங்களா, கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சேம் கொஷின் வரும், சேம் கான்செப்ட், சேம் பேட்டர்ன் அப்படியே வரும். சரிங்களா, மேலே உங்களுக்கு லக்கு இருந்து அப்படின்னா நமக்கு 5-10 நமக்கு எக்ஸ்ட்ரா கூட வர வாய்ப்பு இருக்குது. 175, 180 அந்த ரேஞ்சு கூட நமக்கு வர வரும். பட் 160 to 170 கொஷின் வந்து சேம் கொஷின் அப்படியே வந்திருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே அறியாது. சரிங்களா, எஸ். ஏன்னா நம்ம வந்து கொஷின் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி ஓகே இப்படிலாம் கேட்டிருக்காங்க, அப்போ இந்த மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம லாஸ்ட் இயர் டிஸ்கஸ் பண்ணோம். மாரத்தான் கிளாஸ் பார்த்தோம், பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ சேம் அதே மாதிரி தான் எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதனோட வீடியோ கூட போட்டிருப்போம், ஒரு டைம் பாருங்கள். ஓகேங்களா, எஸ். ஸோ இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ ஆல்ரெடி அந்த நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி ஒரு டைம் நீங்கள் பேசுகிறீங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் சேம் இந்த ஏஐ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏஐ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ப்ளஸ் அந்த கொஷின் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஷேரிங் ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டு கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜேடிஓ. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள். ஓகேங்களா, ஸோ நல்லபடியாக படிங்க, ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஷெடியூல் படி நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் பேட்சும் சரி உங்களோட ஸ்டடியும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.